ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காதா? அம்மாக்கு போன் பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ பாட்டு திரும்ப திரும்ப போன் பேசிட்டு வந்திருக்க. என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டியா? இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு? தோபார், என் பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா எங்கேயாவது போயிடு. அதை விட்டுட்டு தேவையில்லாம எனக்கு பிபி ஏத்திக்கிட்டு. பேசிட்டு இருக்க நீ அக்கானா என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன அம்மாவுக்கு போன் பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க போகாத இங்க போகாதன்னு கண்டிஷன் போடுற? நான் ஒன்னும் உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல, உன் தம்பி. ஞாபகம் இருக்குல்ல? எதையுமே பெற முடியாத ஏமாற்றத்திலையும் எல்லாத்தையும் எழுந்த சோகத்திலையும் இருக்கிற எனக்கு ஒரு அக்கா கொடுக்குற ஆறுதலா இது? பிரசாந்த், என்ன பாச்சு? கூல் டவுன், கூல் டவுன். ஹே, என்னாச்சு? இல்லைங்க, இவ அம்மாக்கு போன் பண்ணி அவங்கள டென்ஷன் ஆக்கி அவங்க என்கிட்ட டென்ஷனா பேசுறாங்க. அதைத்தான் கேட்டேன். அதுக்கு இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. அது எப்படி சொல்றது, எப்படி கேட்கறதுன்னு ஒரு முறை இல்லையா? பிரசாந்த் கோவப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கும். சாரி பிரசாந்த், அவளுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரிலாக்ஸ் பிரசாந்த், ரிலாக்ஸ். சரி வா, நம்ம வெளியே போய் பேசுவோம். ஹே, வரேன். அப்பா, நீங்க போட்ட சண்டையில நான் டென்ஷன் ஆயிட்டேன்பா. ஒரு பெக்கு போட்டாதான் சரியா இருக்கும். நீ என்ன சாப்பிடுற? சாரி அங்கிள், நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது இல்ல. நல்ல விஷயம் தான். எங்க இந்த வேற? எஸ் சார். ஒரு டைரக்டர் ஸ்பெஷல் லார்ஜ். ஓகே சார். ஒரு பெப்சி. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். ரைட். Prashant? Prashant? Pep up, man. Pepsi. Yes. Cheers. Cheers. Health for wealth. For health and wealth. ஜோதி, நெல்லு. என்னடி ஆச்சு உனக்கு? இந்த நேரத்துல எவன் பின்னாடியே போயிட்டு இருக்க? இந்த விளையாட்டுலாம் வேணாம் ஜோதி, வா ரூமுக்கு போலாம். ஏய், அவன் எவனோ இல்லடி, என்னவன். என்ன புரியல? அவன் தான் பிரசாந்த். என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான். நீ போய் தைரியமா ரூம்ல இரு. நான் அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். இது உனக்கு சரியா படுதா? எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா வந்துரு. பை.
இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அர்த்த ராத்திரியில என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பேன். வெளியில போடா நாயே. இப்போ உங்க அம்மாவை கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக தான் மனுஷனை நடந்துகிட்டேன். இனிமே இந்த ஊருக்குள்ள உன்னை எங்காவது பார்த்தேன், அப்புறம் இந்த உலகத்தையே நீ பார்க்காம போயிடுவேன். வாட்ச்மேன் ஐயா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா வேலையை பாரு. சரிங்க. என்னாச்சு? என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அழாதம்மா ப்ளீஸ். ப்ளீஸ் பிரசாந்த். நான் ஓனு கத்தி அழணும். என் மனசுல இருக்கிற பாரம் இறங்குற வரைக்கும் நான் அழணும். இல்ல யாருக்கிட்டையாவது சொல்லி அழணும். சொல்லி அழணும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் மனசுல இருக்கிற சுமைய நான் தாங்க மாட்டேனா? என்ன பிரசாந்த், என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். 18 வயசு பொண்ணாதான் பார்த்தேன். பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ ஒரு குழந்தை மாதிரின்னு. ஐ லவ் ஹர் இன்னோசன்ஸ். ஐ லவ் ஹர் இன்னோசன்ஸ். ஐயோ வராளே, வந்து என்ன பண்ண போறாளோ? வராதியா? உட்காருமா. நீ எல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டடா? இதுல ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வேற. அங்க தியேட்டர்ல உனக்காக ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே, அப்படிங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருந்துச்சா? நீ வராததுனால அங்க ஆளுக்கு என்ன ஜூட் விட ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? இரு, அப்ப என் பக்கத்துல உட்கார்ந்தது நீ இல்லையா? அதான் அவ்வளவு ஃப்ரீயா விட்டுச்சா? அப்பவே நினைச்சேன் என்னடா ஆச்சு ராதிகாவுக்கு இவ்வளவு அட்ஜஸ்டபிளா இருக்காளேன்னு. இப்பதான் தெரியுது அது நீ இல்லன்னு. அட பாவி, புழங்க ஆரம்பிச்சிட்டியா? பசிச்சா சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிடுவிடா. ஏன் சாப்பிட மாட்ட? இங்கேயும் நம்ம காலேஜ் மாதிரி எப்பவுமே அரட்டதான். இல்ல ஈவினிங் பாப்போம். உனக்கு தொப்பி ஒரு கேடா? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் இங்க வா. உன் மூஞ்சிக்கு கண்ணாடியா? கிளம்பு கிளம்பு. ஏய் குடுமிக்காரா, போடா பிளக்.